தமிழ்நாடு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய விலங்கியல் பாடம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பார்க்கக்கூடிய பாடம் 13வது பாடம் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் என்ன வகையான சுற்றுச்சூழல் இடர்பாடுகளை நாம் சந்தித்து வருகிறோம்? மனிதன் தோன்றியதிலிருந்து இதுவரை சுற்றுச்சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மிக மோசமான பாதிப்பினை நாம் அடைந்துள்ளோம். அறிவியல் வளர்ச்சி அதிகரிப்பதன் காரணமாக தொழிற்சாலைகள் அதன் சார்ந்த சூழல் மாசுபாடுகள் ஏற்படுவதன் காரணமாக பாதிக்கப்படுகிறது. இந்த இடர்பாடுகள் சிலவற்றை நாம் பட்டியலிடுகிறோம். ஒன்று, காற்று மாசடைதல், மண் மாசடைதல், ஒளி மாசடைதல், நீர் மாசுபாடு, ஓசோன் படல சிதைவு, கழிவுகள் வெளியேற்றம், காடுகள் அழிப்பு, உலக வெப்பமயமாதல், உயிரிய உருப்பெருக்கம், இவையெல்லாம் சுற்றுச்சூழல் ஏற்படுகின்ற இடர்பாடுகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு சுத்தமான சுற்றுச்சூழல் தேவை. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாம் தோல்வியடைந்த காரணத்தினால் பூமிக்கோளானது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி வெள்ளம், அடிக்கடி புயல்கள் வலுப்பெற்று வீசுவதால் ஆழிப்பேரலைகளினால் புவிக்கோள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாசுபாடு, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு என்கின்ற இந்த 3 வகை மாசுபாடுகளை தற்போது பார்க்க போகிறோம். மாசுபாடு என்பது இயற்கை காரணங்கள் மற்றும் மனித செயல்பாடுகளால் சுற்றுச்சூழலில் இயற்பிய, வேதிய மற்றும் உயிரிய பண்புகளில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றமே மாசுபாடு. மாசுபாடை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுக்கு மாசுபடுத்திகள் என்று பெயர். இந்த மாசுபடுத்திகள் ஏற்படுத்தக்கூடிய மாசின் காரணமாக அவை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு. இந்த மாசுபடுத்திகளை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். சிதைவடையாதவை, சிதைவடையக்கூடியவை இன்னும் 2 வகையாக இருக்குது. சிதைவடையக்கூடியவை என்பது அவற்றில் இருக்கக்கூடிய மாசுபடுத்திகளின் உட்கூறுகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, விரைவாக சிதைவடையக்கூடியவை, நிலையற்றவை. இவை இயற்கையான செயல்முறையின் மூலம் சிதைக்க முடியும். எடுத்துக்காட்டு, வீட்டு கழிவு நீர், காய்கறி கழிவுகள். மெதுவாக சிதையக்கூடியவை, நிலைத்திருப்பவை. இவை பல ஆண்டுகள் எவ்வித மாற்றமும் அடையாமல் சுற்றுச்சூழலில் அப்படியே இருக்கும். உதாரணத்திற்காக DDT கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது சிதைவடைய நாட்களை எடுத்துக்கொள்ளும். இவை நிலைத்திருப்பவை. சிதைவடையாத மாசுபடுத்திகள் இயற்கையாக செயல்முறைகளால் சிதைக்க இயலாது. சுற்றுச்சூழலில் ஒரு முறை வெளியேற்றப்பட்டால் அவை சுற்றுச்சூழலை விட்டு வெளியேறுவது இல்லை. இது இயற்கையான செயல்முறைகளால் சிதைக்க இயலாது. ஒரு முறை சுற்றுச்சூழலில் வெளியிடவிட்டால் நீக்குவது கடினம். இவை தொடர்ந்து அதிகரிக்கும் தன்மை உடையவை, அதாவது உயிரிய உருப்பெருக்கும் தன்மை உடையவை. இது வகையான மாசுக்கள் காரியம், பாதரசம், காட்மியம், குரோமியம், நிக்கல் போன்ற நச்சுப் பொருட்கள் சுற்றுச்சூழலில் அதிக நச்சுத்தன்மையை ஏற்படுத்துகின்றன. காற்று மாசுபாடு இயற்கையான அல்லது மனித நடவடிக்கையினால் புவியின் வளிமண்டல கூறுகளில் ஏற்படும் மாற்றம் காற்று மாசுபாடு எனப்படுகிறது. புவியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காற்று உறைதான் வளிமண்டலம். வளிமண்டலமானது வெப்ப காப்பு உறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புற ஊதா கதிர்களை உறிஞ்சி பூமியின் வெப்பநிலையை தீர்மானிக்க உதவுகிறது.
ஓசோன் படல சிதைவு, ஓசோன் படல சிதைவை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள், அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடுகள். இந்த அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடுகள் தொழிற்சாலைகளில் இருந்து வரக்கூடிய உமிழ்கள் மூலமாகவும், காடுகள் அழிக்கப்படுவதனாலும், காடுகள் எரிக்கப்படுவதனாலும் பூமி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமாக கார்பன் டை ஆக்சைடுகள் விளங்குகின்றன. வெளியேற்றப்பட்ட தூசிகள், துகள்கள், காற்று மாசுபடுத்திகளுடைய வகைகளில் வெளியேற்றப்பட்ட தூசிகள் மற்றும் துகள் பொருட்கள், வாயுக்களில் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்றவை காற்று மாசுபடுத்தியுடைய வகைகள். இந்த கார்பன் மோனாக்சைடு புதைபடிவ பொருட்கள் சரியாக எரிக்கப்படாத போது வெளிவரப்படுகிறது. வாகனங்களின் புகைகளிலிருந்து வெளியேறப்படுகிறது. தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை, மின் உற்பத்தி நிலையிலிருந்து வரும் உமிழ்வுகள், காட்டுத்தீ போன்றவற்றிலிருந்து கார்பன் மோனாக்சைடு பெருமளவில் வெளியேற்றப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு, இந்த வாயுவானது தீவிர நகரமயமாக்குதல் காரணமாக அதிக அளவு உற்பத்தியாகிறது. வாகனங்கள், வானூர்திகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் புதைபடிவ பொருட்களை எரிப்பதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தியாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கிய மாசுபடுத்தி. மாணவர்களே, நாம் அடுத்து பார்க்க இருப்பது நைட்ரஜன் ஆக்சைடு. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு என்பது வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஒரு வாயு. இந்த நைட்ரஜன் ஆக்சைடு எங்கேருந்து உருவாகின்றன, இதனுடைய மூலாதாரங்கள் எங்கே இருக்கின்றன? வாகன என்ஜின்களுடைய இருந்து வெளியேற்றக்கூடிய புகையில் காணப்படுகிறது. புதைபடிவ பொருட்களை எரிப்பதன் காரணமாக இவை வெளியேறுகின்றன. ஆக 2 வழிகளில் பெருமளவில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வெளியேறுகின்றன. ஒன்று, புதைபடிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலமாகவும், வாகன என்ஜின்களிலிருந்து வெளியேறுகின்ற புகையின் மூலமாகவும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வெளியேறுகின்றன. இந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள் பசுமையில்ல வாயுக்களாகும். இந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள் வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான வெப்பத்தை உறிஞ்சி பூமிக்கு மீண்டும் அனுப்பும் முக்கிய வாயுக்கள். நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு இணைந்து அமிலமழையை உருவாக்கின்றன. இதனால் தாவரங்களும் விலங்குகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. துகள் பொருட்கள், இது வாயு அல்லது திரவத்தில் பொதிந்துள்ள சிறிய அளவிலான திடப்பொருட்கள் துகள்கள் எனப்படுகின்றன. இந்த துகள் பொருட்கள் புதைபடிவ எரிபொருட்களை எரிக்கும்போது வாயுவோடு சேர்ந்து, புகையோடு சேர்ந்து வெளியே வருகின்றன. அனல் மின் நிலையங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சாம்பல்களில் காணப்படுகிறது. காட்டு தீயில் காணப்படுகிறது. கல்நார், ஆஸ்பெட்டாஸ் போர்டுகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற துகள்களிலிருந்து வெளிவருகிறது. சுரங்க அலகுகளிலிருந்து வெளிவருகிறது. சிமெண்ட் தொழிற்சாலை, இவையெல்லாம் துகள் பொருட்கள் வெளியேற்றுவதற்கு முக்கிய மூலாதாரங்களாகும். காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய மூலாதாரங்கள் 4 வகையான மூலாதாரங்கள் இருக்கின்றன. 1 போக்குவரத்து மூலாதாரங்கள், 2 நிலையான மூலாதாரங்கள், 3 பரப்பு மூலாதாரங்கள், 4 இயற்கை மூலாதாரங்கள் என்ற 4 வகை மூலாதாரங்கள் காற்று மாசுபாட்டின் முக்கிய மூலாதாரங்கள். போக்குவரத்து மூலாதாரங்கள் என்பது மகிழுந்துகள், பேருந்துகள், வானூர்திகள், தொடர்வண்டிகள். நிலையான மூலாதாரங்கள் மின் நிலையங்கள், எரியூட்டிகள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், தொழிற்சாலைகள். பரப்பு மூலாதாரங்கள் விவசாய மூலாதாரங்கள், மரக்கட்டைகள், அறுவடை செய்த தாள்கள் எரிக்கப்படும் போது வெளிவரக்கூடியதுதான் பரப்பு மூலாதாரங்கள். இயற்கை மூலாதாரங்கள் காற்றில் இருக்கக்கூடிய தூசிகள், காட்டு தீ, எரிமலை, இவற்றிலிருந்து வரக்கூடியவை இயற்கை மூலாதாரங்கள். காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகளை நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். சுவாசிப்பதற்காக வளிமண்டலத்தை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் காற்று மாசுபாட்டினால் மிக கடுமையாக பாதிப்பை சந்திக்கின்றன. காற்று மாசுபாட்டினால் தொண்டை, மூக்கு, நுரையீரல், கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக எம்பைசிமா மற்றும் ஆஸ்துமா என்கின்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாகிறது. மாசடைந்த காற்றை தொடர்ந்து சுவாசிக்கும் போது உடலின் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. மாசடைந்த காற்றில் துகள்கள் அதிகமாக இருப்பதனால், துகள் சார்ந்த அந்த காற்றை தொடர்ந்து சுவாசிப்பதனால் இரத்த குழாய்களுடைய தமனிகள் தடிமனாகி மாரடைப்பு போன்ற இதய நோய்களை ஏற்படுத்துகிறது. புறவெளியில் உடற்பயிற்சி செய்பவர்கள் காற்று மாசுபாட்டினால் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதனால் அவர்கள் காலையில் மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் ஓடுதல், நடத்தல்
உடற்பயிற்சி செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனை வழங்கப்படுகிறது. வாயு கசிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இறப்பானது ஏற்படுகிறது. கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பன் மோனாக்சைடானது ஆக்சிஜன் கடத்தப்படுதலில் குறுக்கிடுகிறது. கார்பன் மோனாக்சைடானது ஹீமோகுளோபினுடன் அதிக ஈர்ப்பினை கொண்டுள்ளதால் ஆக்சிஜன் கடத்தப்படுவது தடுக்கப்படுகிறது. கார்பன் மோனாக்சைடானது சுற்றுப்புற சூழலில் குறைந்த செறிவில் காணப்பட்டால் கண் பார்வை மங்கலாகிறது, தலைவலி ஏற்படுகிறது. சுற்றுப்புற சூழலில் அதிக செறிவில் கார்பன் மோனாக்சைடு காணப்பட்டால் உணர்வு இழந்த நிலையை மனிதர்கள் அடைகிறார்கள் மற்றும் இறப்பிலை கூட சில சமயங்களில் கார்பன் மோனாக்சைடு அதிக செறிவில் ஏற்படுத்துகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது சமீர் என்கின்ற ஒரு செயலியை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்புகளை அந்த செயலி வெளியிடுகிறது. காற்று மாசுபாட்டின் குறிப்பிடத்தக்க விளைவுகள். பனிப்புகை என்பது காற்றில் காணப்படும் சிறிய துகளில் ஏற்படும் ஒரு வகையான காற்று மாசுபாடாகும். இந்த பனிப்புகை என்ற சொல்லானது புகை மற்றும் மூடுபனி என்ற இரு சொற்களின் கலவையாகும். பனிப்புகை பொதுவாக ஒளிவேதி மாசு கூட்டத்தை குறிக்கிறது. புதைபடிவ பொருட்கள் எரிப்பதனால் காடுகள், வாகனங்கள், தொழிற்சாலை இவற்றிலிருந்து வருகிற புகையின் காரணமாக எளிதில் ஆவியாகக்கூடிய கரிமச் சேர்மங்கள், நைட்ரஜன் ஆக்சைடுகளும் சேர்ந்து சூரிய ஒளியுடன் வினைபுரிவதால் தரைமட்ட ஓசோன் உருவாகிறது. இந்த தரைமட்ட ஓசோனுடன் சிறிய துகள்களும் உருவாகின்றன. இவை காற்றினுடைய காண்பு திறனை பாதிக்கிறது. இதனால் ஆஸ்துமா நோயாளிகள் மிக கடுமையாக பாதிப்படுகிறார்கள். பனிப்புகையானது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கிறது. பயிர்களை பாதிப்பதோடு செல்ல பிராணிகளும் பண்ணை விலங்குகளையும் பாதிக்கிறது. கட்டிடங்கள், வாகனங்களை அரித்து சேதப்படுத்துகிறது. விலங்குகளும் மனிதர்களுக்கும் பாதிப்பு உள்ளாகிறார்கள். காற்று மாசுபாட்டினால் குறிப்பிடத்தக்க விளைவுகள். பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் என்பது ஒளிவேதி மாசு கூட்டத்தில் காணப்படும் இரண்டாம் நிலை மாசுபடுத்தியாகும். இது வெப்பத்தினால் எளிதில் சிதைந்து கண் எரிச்சலை தரும் பெராக்சி எத்தனால் மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடாக வெளியேறுகிறது. உலக வெப்பமயமாதல். உலக வெப்பமயமாதல் பசுமையில்ல வாயுக்களுடைய பசுமையில்ல விளைவை ஏற்படுத்துகின்றன. இந்த பசுமையில்ல வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், ஓசோன் போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகப்படியாக சேர்ந்து வெப்பத்தை உறிந்து அவை மீண்டும் பூமிக்கே அனுப்புவதால் பசுமையில்ல விளைவுகள் ஏற்படுகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்ந்து காலநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. கடல் மட்டம் உயர்வதால் கடலோர பகுதிகள் கடலுக்குள் மூழ்கும் நிலை ஏற்படுகிறது. நான்காவதாக ஓசோன் படல சிதைவு. ஓசோன் படல சிதைவு என்பது வளிமண்டலத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் ஓசோன் படலம் மெலிந்து போவதால் ஓசோன் படல சிதைவு எனப்படுகிறது. ஓசோன் படலத்தில் இருக்கக்கூடிய O3 ஆனது ஆக்சிஜனுடன் சிறிதளவு சூரிய ஒளி படும்பொழுது ஆக்சிஜன் இரண்டாக உடைந்து ஒரு அணுவானது ஆக்சிஜனுடன் இணைந்து O3ஐ தொடர்ந்து உருவாக்கிறது. இது உருவாக்குவது அழிவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வரக்கூடிய ஒரு செயல்முறை. அதன் காரணமாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுமையில்ல வாயுக்கள் அதிகரிப்பதன் காரணமாக குறிப்பாக குளோரோஃப்ளோரோ கார்பன்களுடைய அதிகரிப்பின் காரணமாக ஓசோன் படலம் மெலிந்து போகிறது. இதனால் தீங்கு தரக்கூடிய புற ஊதா கதிர்கள் ஊடுருவல் என்பது அதிகமாகி தோல் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. காற்று மாசுபாட்டினை கட்டுப்படுத்துதல். நகரங்களில் உருவாகக்கூடிய காற்று மாசுபாட்டினை கட்டுப்படுத்த சாலை ஓரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மரங்களை வளர்த்தல். காடுகள் புவிக்கோளத்தின் நுரையீரல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் காடுகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கார்பன்களை சேகரிக்கும் இடமாக மரத்தண்டுகளில் சேகரிக்கப்படுகிறது. அதனால் ஒளிச்சேர்க்கை என்ற செயல்பாட்டின் மூலமாக ஆக்சிஜனானது உற்பத்தி செய்யப்படுவதால் புவிக்கோளத்தினுடைய நுரையீரல் என காடுகள் அழிக்கப்படுகின்றன. வாகனங்களில் வினைவேக மாற்றிகளை பயன்படுத்துவதால் நச்சுவாயு வெளியேற்றத்தை வெகுவாக குறைக்க முடியும். வாகனங்களில் டீசல் வெளியேற்று வடிகட்டிகளை பயன்படுத்துவதால் புகையில் வரக்கூடிய துகள்களை தடுக்க முடியும். நிலை மின் வீழ்வடிவாக்கிகளை பயன்படுத்தி தொழிற்சாலை மாசுபடுத்திகளை குறைக்கலாம். மிக எளிமையான முறையில்
வீடுகளின் உள்பகுதிகளில் தாவரங்களை நடுவதன் மூலமாக சுத்தமான காற்றினை வீட்டின் உட்புற சூழ்நிலையில் ஏற்படுத்த முடியும். இவையெல்லாம் காற்று மாசுபாட்டினை கட்டுப்படுத்தும் காரணிகளாகும். காற்று மாசுபாட்டால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது நம்முடைய உலக பாரம்பரிய சின்னமாக கருதப்படுகிற தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலானது வெள்ளை பளிங்கு கற்கால் செய்யப்பட்டது. தற்போது தாஜ்மஹாலை சுற்றியுள்ள பகுதிகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய நச்சு வாயுக்களின் காரணமாக அவைகள் மஞ்சள் நிறத்திற்கு மாறியுள்ளன. காற்று மாசுபாடை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட பாதுகாப்பு காற்று சட்டம், காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் வெளியேறுவதை தடுத்தல் இந்திய அரசானது 1981 இயற்றப்பட்டு 87ஆம் ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்டது. போக்குவரத்து உமிழ்வின் தரம் 2020 பாரத் நிலை 4 விதிமுறைகளை செயல்படுத்தி அரசு முடிவு செய்துள்ளது. பசுமை அமர்வு மற்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நீதிமன்றம் பாதுகாப்பு தருகிறது. மத்திய மாநில அரசுகள் காற்று மாசுபாட்டை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்: மகிழுந்துகளில் குழுவாக பயணம் செய்ய வேண்டும், சாலை ஓரங்களில் நெடுதரும் மரங்களை நட வேண்டும், தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தோற்றுவித்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களை கடுமையாக்கி செயல்படுத்தப்பட வேண்டும். முறையான காற்றின் தரத்தை பராமரித்தல், கார்பன் உமிழ்வினை தடுத்தல், புதுப்பிக்கும் ஆற்றலை ஊக்குவித்தல், பட்டாசு விற்பனையை முறைப்படுத்துதல் போன்றவைகள் மத்திய மாநில அரசுகளால் எடுக்கப்பட்ட சில முக்கியமான நடவடிக்கைகளாகும். ஒரு நாளைக்கு மனிதன் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் சராசரி அளவு 550 லிட்டர். 275 லிட்டர் ஆக்சிஜன் உருளியின் விலை 6500 ரூபா. மரங்கள் வெளியிடும் 550 லிட்டர் ஆக்சிஜன் விலை 13 லட்சம். ஒரு ஆரோக்கியமான மரம் ஒன்றின் ஓராண்டில் உற்பத்தி செய்யும் ஆக்சிஜன் அளவு 1,375,000 லிட்டர். இதனுடைய விலை 2,37,25,000. குறிப்பிட்ட கால அளவில் காற்று எவ்வாறு மாசடைகிறது என்பது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த அரசு முகமை பயன்படுத்தும் எண் காற்று தர குறியீட்டு எண். 0லேருந்து 50 பச்சை நிறமாக இருக்கும், மிக சிறந்தது. 51லேருந்து 100 மிதமானது, வெளிர் பச்சையாக இருக்கும். 101லேருந்து 150 பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமற்றது, இதனுடைய நிறமானது மஞ்சள் நிறம். 151லேருந்து 200 ஆரோக்கியமற்றது, அது ஆரஞ்சு நிறமாக இருக்கும். 201லேருந்து 300 மிகவும் ஆரோக்கியமற்றது, சிகப்பாக இருக்கும். 301க்கு மேலே வருவது கேடு தரக்கூடியது, அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும். இதுதான் காற்று தரக்குறியீட்டு எண். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாசு, நீர் மாசுபாடை பற்றி பார்க்க போகிறோம். நீர் மாசுபாடு பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நீருடைய தன்மை என்பது அதனுடைய தரமும் அளவு, இந்த இரண்டும் அதனுடைய நெருக்கமான இரு பரிமாணங்கள். நீருடைய தரம் எதை பற்றி இருக்கு அப்படின்னா அதனுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் மற்றும் அழகியல், இந்த 4 பண்புகளின் அடிப்படையில் நீருடைய தரம் அமைகிறது. இந்த தரத்தில் மாறுபாடு ஏற்படும் போது அந்த நீர் மாசுபட்ட நீராக மாறுகிறது. மாசுபட்ட நீரை நம்பியிருக்கக்கூடிய உயிரினங்கள், மாசுபட்ட நீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய உயிரினங்களும் வெகுவாக பாதிப்படைகின்றன. அப்போ நீர் மாசுபாடு என்பது நீரின் வேதிய, இயற்பிய, உயிரிய தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள் அந்நீரில் வாழும் மற்றும் அந்நீரை பயன்படுத்தும் உயிரினங்களுக்கு தீமையை விளைவித்தல் நீர் மாசுபாடு எனப்படுகிறது. நீர் மாசுபாடு இயற்கை காரணங்களாலும் ஏற்படுகிறது, மனித செயல்பாடுகளாலும் ஏற்படுகிறது. இயற்கை காரணங்களை விட மனிதனுடைய செயல்பாட்டால் விளைந்த பொருட்களால் நீர் அதிகளவு மாசுபாடு அடைகிறது. மனிதர் செயல்பாட்டால் விளைந்த பொருட்கள் நீர்நிலைகளில் கொட்டப்படுவதன் காரணமாக நீர் மாசுபாடு அதிகமாகிறது. அதனால் அந்த நீர் பயன்படுத்த முடியாத நீராக மாறி நீர் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அதை நம்பி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் கேடை விளைவிக்கிறது, தீமையை விளைவிக்கிறது. நீர் மாசுபாட்டின் மூலாதாரங்கள், நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் 3 வகையாக சொல்லலாம். 1 மைய மூலாதாரங்கள், 2 மையமற்ற மூலாதாரங்கள், 3 கசிவுகள் மற்றும் சிந்துதல். மைய மூலாதாரங்கள் என்பது நேரடியாக கால்வாய்களிலோ அல்லது ஓடைகளிலேயோ
அல்லது ஆறுகளிலோ ஓடைகளிலோ ஏரிகளிலோ நேரடியாக குழாய்கள் மூலமாக மாசுபடுத்திகளை கொட்டுதல் என்பது மைய மூலாதாரம். மையமற்ற மூலாதாரங்கள் என்பது அந்த கழிவானது எங்கே உருவாகிறது என்பது தெரியாது. எந்த இடத்தில் அந்த கழிவானது உருவாகிறது என்று தெரியாது, எந்த இடத்தில் நீரோடு கலந்தது என்று தெரியாது. இது மையமற்ற மூலாதாரங்கள். எடுத்துக்காட்டாக அமில மழை காரணமாக நீர்நிலையில் கொட்டப்படும் நெகிழி பொருட்கள், அப்புறம் வேளாண்மை பொருட்கள் இருக்கக்கூடிய தீங்குயிரி கொல்லிகள் ஓடையில் கலப்பதன் மூலமாக மையமற்ற மூலாதாரங்கள். இதையெல்லாம் கசிவுகள் மற்றும் சிந்துதல், கப்பல் விபத்து, கடற்பகுதியில் எண்ணெய் கிணறுகளை தோண்டுதல், எண்ணெய் கசிவுகள், கடலில் எண்ணெய் கழிவு வெளியேற்றப்படுதல். இதன் காரணமாக கசிவுகளும் சிந்துதல்களும் ஏற்பட்டு நிலத்தடி நீர் வரை அவை மாசடைகிறது. நீர் மாசுபாட்டின் மற்ற மூலாதாரங்கள் நாம் 3ஆக பிரிக்கலாம். நகராட்சி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், வேளாண்மை கழிவுகள். நகராட்சி கழிவுகள் வீடுகள், வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உணவுப் பொருட்கள், நெகிழிகள், பாட்டில்கள், பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள், உலோக மாசுக்கள், பேப்பர்கள், அட்டை பொட்டிகள், இவையெல்லாம் நகராட்சி கழிவுகள். கசடுகளாக, சாக்கடைகளாக அவை வெளியேற்றப்படுகிறது. தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் கன உலோகம் கலந்த கழிவுகள், கேட்மியம், குரோமியம், காரியம் போன்ற பொருட்களும் கரிம பொருட்களும் உள்ளடக்கிய கழிவு நீர் தொழிற்சாலை கழிவுகள் எனப்படுகின்றன. இந்த நீர்கள் நீர்நிலையின் வெப்பநிலையை உயர்த்துகிறது, நீரில் கலைந்துள்ள ஆக்சிஜன் அளவையும் குறைக்கிறது. அதனால் நீர்நிலைகள் வெகுவாக தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்படுகின்றன. வேளாண்மை கழிவுகள் வேளாண்மை செய்யப்பட்ட நிலத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய உரங்கள் மற்றும் தீங்குயிரி கலந்த நீரானது நீரோடைகளில் கலக்கிற காரணமாக அந்த நீரானது மாசடைகிறது. உணவு பதப்படுத்தலில் ஏற்படும் கழிவுகள், தச்சு செயல்பாடுகளால் வரும் மரம் மற்றும் மரத்தூள் சார்ந்த கழிவுகள், கழிவுநீர் பெருகி வரும் பாக்டீரியாக்கள், இதையெல்லாம் வேளாண்மை சார்ந்த கழிவுகள். ஆக கழிவுகள் 3 வகையாக இருக்கிறது. நகராட்சி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், வேளாண்மை கழிவுகள். நீர் மாசுபாட்டினால் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் விளைவுகள். சூழ்நிலை மண்டலங்கள் அழிதல், உணவுச் சங்கிலியில் ஏற்படும் இடையூறுகள், இவை இரண்டும் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படும் விளைவுகளாகும். நீர் மாசுபாட்டினால் சூழ்நிலை மண்டலங்கள் அழிதல் என்பது முக்கிய நீர் சூழ்நிலை மண்டலம் பாதிக்கிறது. இந்த பாதிப்பின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்களுடைய சிறு வாழிடம் மற்றும் வாழிடம் ஆகியவை அவை உயிர் வாழ்தலையும் பாதிக்கிறது. அதன் காரணமாக மண்ணின் வளம் பாதிக்கிறது. அந்த மண்ணானது வாழ தகுதியற்ற சூழ்நிலை மண்டலமாக மாறிவிடுகிறது. உணவுச் சங்கிலியில் ஏற்படும் இடையூறுகள். காரியம், காட்மியம், குரோமியம், நிக்கல் போன்ற பொருட்கள் கலந்த உணவுப் பொருளானது உண்ணக்கூடிய முதல்நிலை நுகர்வோரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த விலங்கை 2ஆம் நிலை நுகர்வோர்கள் எடுத்து செல்லும் பொழுது அந்த விலங்கானது இறக்கிறது. அப்போ உணவுச் சங்கிலியில் ஒரு பிரேக், முறிவானது ஏற்படுகிறது. இவைதான் நீர் மாசுபாட்டினால் உணவுச் சங்கிலியில் ஏற்படும் இடையூறுகள். மாசுபடுத்தினுடைய அடர்வுகள் அதிகரிப்பதன் காரணமாக உயிரிய உருப்பெருக்கம் ஒரு முதல்நிலை நுகர்வோரிலிருந்து 2ஆம் நிலை நுகர்வோருக்கு கடத்தப்படும் போது மாசுபடுத்திய அடர்வானது முதல்நிலை நுகர்வுகளில் இருந்ததை விட 2ஆம் நிலை நுகர்வுகளில் அதிகமாக அடர்வுகளில் உருப்பெருக்கம் அடைகிறது. இது உயிரிய உருப்பெருக்கம் எனப்படுகிறது. தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய கொதிநீர்கள் நீர்நிலைகளில் கொட்டப்படும் போது நீர்வாழ் விலங்குகள் பாதிப்படைகின்றன. அதன் காரணமாக அடர்வு குறைகிறது, பல்லுயிர்த்தன்மை பாதிப்படைகிறது. விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பல் நீர் மேற்பரப்பில் காணப்படுவதால் ஒளி ஆக்சிஜன் நீரில் உள்ளே செல்வது தடுக்கப்படுகிறது. இதனால் ஆக்சிஜன், உயிரிய ஆக்சிஜன் தேவை, வேதிய ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக உயிரினங்கள் கூட்டமாக அழிவதோடு நீரின் தரமும் சீரழிக்கப்படுகிறது. எண்ணெய் கசிவால் மீன்களினுடைய செவில்கள் அடைத்துக் கொள்கின்றன. கடலில் கலந்துள்ள எண்ணெய் கசிவுகள் கடல்வாழ் பறவைகளின் இறக்கைகளில் ஒட்டிக்கொண்டு பறவைகள் பறக்குவதற்கு இடையூறை ஏற்படுத்தி பறவைகள் இறக்க நேரிடுகிறது. நீர் மாசுபாட்டினால் உயிரினங்கள் ஏற்படும் விளைவுகள். சென்னையில் ஜனவரி 28, 2017 எண்ணூர் துறைமுகத்தில் 2 சரக்கு கப்பல் மோதியதில் கடலில் எண்ணெய் சிந்தியது. அலை இயக்கம் தென்திசை நீரோட்டத்தில் சென்றதால் ஏறத்தாழ 34 கிலோமீட்டருக்கு எண்ணெய் பரவி
கடற்கரையில் பாதிப்பினை ஏற்படுத்துது. கடற்கரை மணலும் எண்ணெய் கசர்களால் பாதிப்புக்குள்ளானது. இந்த எண்ணெய் கசர்களை சுத்தம் செய்ய 1000க்கும் மேற்பட்ட தன்னாளர்கள் தேவைப்பட்டார்கள். நீர் மாசுபாட்டினால் விளைவுகள் இல்லை. கெட்டுப்போன நீரை பருகுதல். கெட்டுப்போன நீரை பருகுவதன் காரணமாக கல்லீரல் அழற்சி, டைஃபாய்டு நோய்கள் பாதிக்கப்படுகிறார்கள். குடிநீரில் அதிகமாக ஃப்ளோரைடு காணப்படுவதால் ஃப்ளோரைடு காணப்பட்ட நீரை பருகுவதன் காரணமாக ஃப்ளோரோசிஸ் என்கிற நோய் ஏற்படுகிறது. பல ஏழை நாடுகளில் கெட்டுப்போன நீர், சரியாக சுத்திகரிக்கப்படாத நீர், குறைவாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகுவதன் காரணமாக நீர்வழி பரவு நோய்களும் தொற்று நோய்களும் அதிகமாக ஏற்படுகிறது. மிகை உணவூட்டம். விவசாய நிலங்களில் பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரம் கலந்த நீரானது வழிந்தோடி நீர்நிலைகளில் கலப்பதால் நீர்நிலைகளில் ஊட்டச்சத்து தெரிவு அதிகமாகி மிகை உணவூட்ட நிலை ஏற்படுகிறது. இதனால் நீரின் தரம் பாதிக்கப்படுகிறது. நீர்வாழ் விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன. நீர் மாசுபாட்டினை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். தூய்மையான நீருக்கான உரிமை இந்திய அரசமைப்பு கீழ் உள்ள அடிப்படை உரிமையாகும். நீர் மாசுபாட்டத்தை தடுக்கும் சட்டம் 1974 பிரிவுகள் 17 முதல் 40 வரை ஓடை கிணறுகளில் நீர் மாசுக்களை விடுவித்தல் தடை செய்கிறது. நீர் மாசுபாட்டை தடுக்க நடுவண் அரசு மற்றும் மாநில அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு தடுக்க அதிகாரம் உண்டு. நீர் மாசுபாடு கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள். சுற்றுச்சூழல், காடுகள், காலநிலை மாற்ற அமைச்சகம் நடுவண் அரசின் கிளை அமைப்பு. இதன் பணியானது திட்டமிடல், முன்னேற்றம், ஒருங்கிணைப்பு, இந்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவியல் கொள்கைகள் திட்டங்களை செயல்படுத்துவதை மேற்பார்வையிடுதல் ஆகிய பணிகளை சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் காலநிலை மாற்ற அமைச்சகம் மேற்கொள்கிறது. மாசுபடுத்துவதை தடுத்தல். நீர் மாசுபடுவதை தடுப்பதற்கு வழிமுறைகள் உள்ளன. மாசுபடுத்திகள் உற்பத்தியாகும் இடத்திலே தடுத்தல். நகராட்சி கழிவுநீர் வெளியேற்றுவதற்கு முன் அறிவியல் முறைப்படி சுத்திகரித்தல். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகள், தொழிற்சாலை நீர்ம கழிவு சுத்திகரிப்பு ஆலைகள் நிறுவப்படுதல். செயற்கை உரங்கள், தீங்குயிரி கொல்லிகள் முறைப்படுத்துதல் அல்லது தடுத்தல். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஈடுபட அவசியம் ஏற்படுத்துதல். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், தொழிற்சாலை நீர்ம கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலைகள், எஃபுலன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இவைகள் நிறுவப்பட்டு கழிவுநீர்களை சுத்திகரித்து வெளியிடப்படுவதில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியாவில் மாசடைந்த ஆறுகளின் எண்ணிக்கையை 302 இருந்து 351 உயர்த்தியுள்ளது. 2006 நீரின் தரங்காட்டிகள் மிக குறைவாக காணப்படும் அதிக மாசடைந்த இடங்கள் 35 45 உயர்ந்துள்ளது. திட்ட ஆய்வுகள். நமாமி கங்கா திட்டம் கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்காக தேசிய குறிக்கோள். இது ஒரு மீச்சிறப்பு திட்டம், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டம். இத்திட்டம் ஜூன் 2014 20,000 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் நோக்கம் கங்கை ஆற்றின் மாசுபாட்டை தீவிரமாக குறைத்தல், பாதுகாத்தல் மற்றும் புத்துயிர் ஊட்டல்.